Ashwin, Career Guidance Expert. Tamil Nadu Engineering Admissions 2025. டாப் கட் ஆஃப் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கட் ஆஃபுக்கு தங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கல்லூரிகள் தலை சிறந்த கல்லூரிகளாக இருக்கும், எந்தெந்த கல்லூரிகளில் சீட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய கட் ஆஃபுக்கும் கம்யூனிட்டிக்கும் இருக்கும் என்பது பற்றின தெளிவான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஜென்ரலாக 180க்கு மேலே எந்தெந்த கல்லூரிகளில் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க, எந்தெந்த கல்லூரிகள் அதில் டாப், அது மட்டும் இல்லாமல் எத்தனை சதவீதம் சீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங்குள்ளே எத்தனை சீட்ஸ் உள்ளுக்குள்ளே வருது, அதில் 180க்கு மேலே எடுத்த கட் ஆஃப் மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பற்றின சூப்பரான ஒரு அனாலிசிஸ். இதன் மூலமாக நீங்கள் தெளிவான நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், முதல் இடத்தில் அதாவது 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரி இன்டேக் 28, 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்து 27 மாணவர்கள் இந்த கல்லூரியை சேர்ந்திருக்கிறார்கள். பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பார்த்தீங்கன்னா 96.43 முதல் இடத்தில் இந்த கல்லூரி இருக்கிறது. பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு படி, ஏன்னா ஜென்ரலாக பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு இவ்வளோ சீட் இருக்குது, என்னை நோக்கி இத்தனை பையன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அதுதான் ரைட்டான ஒரு அனாலிசிஸாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து 0004 அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் 640 மாணவர்கள் இன்டேக், அதில் 597 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி வந்திருக்கிறான். 93.28% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 180 அண்ட் அபோவ் கட் ஆஃப் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு போகிறாங்க. ரேங்க் நம்பர் 2. அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 514 மாணவர்களில் 478 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கல்லூரிக்கு போகிறாங்க. மூன்றாவது இடத்துல இருக்கு 93% 180க்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான்காவது இடத்தில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் 954 மாணவர்களில் 886 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கிய மாணவர்களாக நான்காவது இடத்தில் இந்த கல்லூரி இருக்கிறது. ஐந்தாவது இடத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 538 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்த இன்டேக் அதில் 488 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி இந்த கல்லூரிக்குள்ளே போய் படிக்கிறாங்க. ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது CIT கோயம்புத்தூர். அடுத்ததாக சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர், இதில் 1062 மாணவர்கள் இருக்கிறாங்க. 1062 இது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் பாருங்கள், இவங்களது அதிகம். 1062ல் 931 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி இந்த கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 87% மாணவர்கள் 180 கட் ஆஃபுக்கு மேலே வாங்கி இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆறாவது இடத்தில் இருக்கிறது. ஏழாவது இடத்தில் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச் 350 இன்டேக், அதில் 302 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 86% ரேங்க் நம்பர் 7. அடுத்ததாக எட்டாவது இடத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 760 மாணவர்களில் 646 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. 85% எட்டாவது இடத்தில் இருக்கிறார்கள். ஒன்பதாவது இடத்தில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடு கோயம்புத்தூர் 979 மாணவர்கள் மொத்தம், அதில் 769 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 78.55 இஸ் தேர் பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அபவ் 180 கட் ஆஃப். ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார்கள் PSG டெக். அடுத்து டாப் 10 10வது இடத்தில் இருப்பது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர், இதில் 652 மாணவர்கள் மொத்தத்தில் 445 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி 68.25% மாணவர்கள் 180 கட் ஆஃபுக்கு மேலே இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 10வது இடத்தில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இருக்கிறது. 11வது இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர் 1064 மாணவர்களில் 721 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி இதோட 11வது இடத்திலும். 12வது இடத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 639 மாணவர்கள் மொத்தத்தில் 432 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி 67.61% மாணவர்கள் 180க்கு மேலே அந்த கல்லூரியில் இருக்கிறாங்க. 12வது இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக 13வது இடத்தில்
குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மொத்தமாக 916 மாணவர்கள் இருக்கிறார்கள். இன்டேக் இருக்கு. அதில் 613 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி உள்ளே போயிருக்கிறாங்க. 66.92% மாணவர்கள் 180க்கு மேலே இருக்கிறாங்க. 13வது இடத்தில் இருக்கிறது. 14வது இடத்தில் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கூத்தம்பாக்கம், சென்னை. 868 மாணவர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள். அதில் 558 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் ஆகி இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 14வது இடத்தில் இருக்கிறார்கள் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்ததாக ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் கல்லூரி 1351 மாணவர்களில் 859 மாணவர்கள் 180க்கு மேலே வாங்கி படிக்கிறாங்க. 15வது இடத்தில் இருக்கிறது. 16வது இடத்தில் லயல் ஐக்கம் 118 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே இருக்கிறாங்க. அடுத்து வந்து 17வது இடத்தில் கேபிஆர் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் 670 406 மாணவர்கள் இருக்காங்க. 17வது இடத்தில் இருக்கிறது. 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கினதில். 18வது இடத்தில் கற்பகம், 19வது இடத்தில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், 20வது இடத்தில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் கல்லூரி 459 மாணவர்களில் 261 மாணவர்கள் 180க்கு மேலே வாங்கி 20வது இடத்தில் இருக்கிறார்கள். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி. அடுத்ததாக ஆர்எம்கேக்கு அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் 563 மாணவர்களில் 314 மாணவர்கள் 180க்கு மேலே வாங்கி 55% 21வது இடத்தில் இருக்கிறார்கள். 22வது இடத்தில் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கிறது. 199 மாணவர்கள் 180க்கு மேலே இருக்கிறாங்க. அடுத்ததாக பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 192 மாணவர்கள் 101 மாணவர் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கி எடுத்திருக்கிறாங்க. 23வது இடத்தில் இருக்கிறது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1016 மாணவர்களில் 524 மாணவர்கள் 51% 24வது இடத்தில் இருக்கிறாங்க. 25வது இடத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் 244 மாணவர்கள் 180க்கு மேலே இருக்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 377 மாணவர்கள் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 27வது இடத்திலும், 28வது இடத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரி கோயம்புத்தூர் இருக்கிறது. அடுத்ததாக பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 29வது இடத்திலும், 30வது இடத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், 31வது இடத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, 32வது இடத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, 33வது இடத்தில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி இருக்கிறது. 103 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்து படிக்கிறாங்க. 32% இருக்கிறார்கள். அடுத்ததாக 34வது இடத்தில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், 35வது இடத்தில் கற்பகம், 36வது இடத்தில் ஸ்ரீ சாய் ராம் இன்ஜினியரிங் காலேஜ், 37வது இடத்தில் சவிதா இன்ஜினியரிங் கல்லூரி. அதே போல் அடுத்ததாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் கல்லூரி 38வது இடத்தில் இருக்கிறது. 39வது இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், 40வது இடத்தில் ஸ்ரீ சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கிறது. 727 மாணவர்களில் 179 மாணவர்கள் 180க்கு மேலே வாங்கி 24% மாணவர்கள் 180 கட் ஆஃப்க்கு மேலே வாங்கி படிக்கிறாங்க. அடுத்ததாக வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது போன்ற டாப் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று டாப் கல்லூரிகளாக முதல் ரவுண்டில் மாணவர்கள் கட்டாயமாக சந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து டாப் 20 to 25 to 30 இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே மாணவர்கள் மத்தியில் அதிக ப்ரெஃபரன்ஸாக இருக்கிறது. சரி சார், இது வந்து பெர்சன்டேஜை காமிச்சிங்க, நம்பரை காமிங்க சார். எங்களுக்கு எத்தனை நம்பர் என்று பார்க்கும் பொழுது எதில் ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறாங்க 180 and above என்றால் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர் 931 மாணவர்கள் 180க்கு மேல் படித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் இடத்தில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறது 931 மாணவர்களோடு. இரண்டாவது இடத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் 886 மாணவர்கள் 180க்கு மேலே கட் ஆஃப் வச்சு படிக்கிறாங்க. மூன்றாவது இடத்தில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், 4வது இடத்தில் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 5வது இடத்தில் ஸ்ரீகிருஷ்ணா, 6வது இடத்தில் தியாகராஜர், 7வது இடத்தில் குமரகுரு, 8வது இடத்தில் எம்ஐடி கேம்பஸ், 9வது இடத்தில் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், 10வது இடத்தில் பனாரியம்மன், 11வது இடத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட், 12வது இடத்தில் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 13வது இடத்தில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர், அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அடுத்ததாக கேபிஆர், அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா, கொங்கு, கற்பகம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற கல்லூரிகள் எல்லாம் நம்பர் என்று பார்க்கும் பொழுது டாப் மோஸ்ட் கல்லூரிகளாக இருக்கின்றன அப்படிங்கிறது மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டாப் கல்லூரிகளில் வந்து எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த டேட்டாவை இந்த டேட்டா ஃபுல் டேட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 342 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரியிலையும் எத்தனை சீட்டு எவ்வளோ கட் ஆஃபில் போயிருக்குதுங்கிற இந்த மிகப்பெரிய புக்லெட்டை
யாரெல்லாம் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த புக்லெட்டை வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இதை பிடிஎஃப் அப்படியே போட போகிறோம். யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃப் காப்பி அப்படியே டவுன்லோடு பண்ணி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரிகளில் 180க்கு மேலே எந்தெந்த கட் ஆஃபில் சீட்ஸ் முடிஞ்சிருக்கு, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் முடிஞ்சிருக்குதுங்கிறத அழகாக இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. 180 to 200 எடுத்த மாணவர்களுக்கு இந்த நான் காண்பித்த ப்ரெசன்டேஷன் மட்டுமல்ல, இந்த டாக்குமெண்ட்டும் மிக அதிக அளவில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால கட்டாயமாக இந்த வீடியோவை அனுப்புங்க. எல்லாரும் பார்க்கட்டும். நல்ல கல்லூரிகள் படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் படித்து நீங்கள் வளம் பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன சார் கொடுப்பீங்க? 150லிருந்து 180 வரை எந்தெந்த கல்லூரிகளில் மாணவர்கள் சேரலாம், எந்தெந்த கல்லூரியில் லாஸ்ட் இயர் வந்து மாணவர்கள் அதிகப்படியாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகான அனாலிசிஸோட மாணவர்களை வந்து நாம் சந்திக்க இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் ரிகார்டிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025. Until then, it's bye from Ashwin.